வணக்கம். நம்ம இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம். நம்மளோட நேட்டிவ் தூத்துக்குடிக்கு போகிறோம். கம்பெனி டைமிங் ஷிஃப்ட் எண்டு 6 மணிக்கு தான். ஆனால் ப்ரீவியஸாகவே பர்மிஷன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மணி கரெக்டாக 3 மணி வெளியே வந்தாச்சு. ஷிஃப்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. 3 ஹவர்ஸ் பர்மிஷனு. சரி, நம்ம அடுத்து டேரெக்டாக போகிற ட்ரெயின் வந்தே பாரத். அதை பற்றி ஒரு சின்ன விளாக் எடுக்கலான்னு ஒரு பிளானு. பார்க்கலாம். 3 மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரூமுக்கு வர்றதுக்கே மணி 4 மணி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கிளம்பி 5 மணிக்கு கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் கரெக்டாக 7வது பிளாட்ஃபார்மு. நமக்கு கரெக்டாக C12. ஸோ அதை நோக்கி போயிட்டு C12 போயிட்டோம். ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினோட லுக் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவு லுக்கே நல்லா இருக்கு. நான் ஒயிட் கலர் ட்ரெயின் வரும்னு நினச்சேன். ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. பரவாயில்ல, இதுவும் லுக்கில் செம்மையாக இருக்குது. சரி, நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரில. உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு சீட்டு தேடி உட்கார்றதுக்கே 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. உக்காந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒரு சின்ன டேபிள் மேட் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. நமக்கு முன்னாடி உள்ள சீட்டுக்கு பேக் சைடில் இருக்குது. அதில் நம்ம கப்பு வைக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு ரைட்டிங் டேபிள் மாதிரி இருக்கும். நமக்கு வந்தோடனே வாட்டர் கேன் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தினமலர் நியூஸ் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லா சீட்டுக்குமே ஒரு தினமலர் பேப்பர் நியூஸ் பேப்பர் ஒன்று ப்ளஸ்ஸு ஒரு வாட்டர் பாட்டில் ரயில் நீர். அதோடய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 500 ml பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 2 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு டீ, அந்த டீ பவுடராக கொடுக்குறாங்க. டீ பவுடர் ப்ளஸ் ஒரு பிஸ்கெட்டு, யூனிபிக் பிஸ்கெட்டு. ஒரு பாக்கெட்டில் 2 பிஸ்கெட் இருக்குது. இது கூட நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா ஹாட் வாட்டரும் கொடுத்துட்றாங்க ஒரு கப்பில். அந்த ஹாட் வாட்டர் கொடுத்தோன்னே அந்த ஹாட் வாட்டரை இந்த மிக்சிங்கோட இந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, டீ பவுடர். இது இன்ஸ்டன்ட் டீ பவுடரு. இதுலேயே சுகரு ப்ளஸ் அந்த டீ எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதையும் அந்த வாட்டரில் போட்டு கொட்டிட்டு நம்ம அப்படியே கலக்கிக்க வேண்டியதான். ஒரு ஸ்டிக்கும் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு கலக்கிக்க வேண்டியதான். இதில் அந்த பாக்கெட்டோட ரேட்டு 20 ரூபா போட்டிருக்கு. ஹாட் வாட்டர் கொடுத்துறாங்க. பிஸ்கெட்டோட ரேட்டு 6 ரூபா போட்டிருக்கு. அதே மாதிரி ரயில் நீர் அந்த தண்ணி கேனோட ரேட்டு 10 ரூபாயும் போட்டிருக்கு. அதே மாதிரி கீழே சார்ஜிங் போர்ட்டுக்கு அடாப்டர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் போட்டுக்கலாம், அல்லது 3 பின் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் அதை வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி உங்கள் சீட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. எமர்ஜென்சி இழுக்கிற மாதிரி இல்லாமல் எமர்ஜென்சி பட்டன் மாதிரி இருக்குது, புஷ் டு டாக் அப்படின்ட்டு. ட்ரெயின் ஸ்பீடு நல்லா 100 above தான் போகுது. 110 ஸ்பீடு வரையும் போகுது. ஆனால் வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ட்ரெயின் ஸ்பீடாக போகிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் வர மாட்டுது. நார்மலாக ஸ்மூத்தாக ஒரு ரைடு இருக்கிறதுனால ட்ரெயின் நார்மல் ஸ்பீடில் போகிற மாதிரி தான் இருக்குது, இல்லை ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ட்ரெயின் ரியலாக சொல்ல போனால் நல்ல ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா காலையில் டிஃபன் கொடுத்துட்டாங்க. நான் தெரியாதனமாக என்ன பண்ணிட்டேன், வெஜிடேரியன் போடாமல் நான்வெஜ்ஜு கிளிக் பண்ணிட்டேன். நான்வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா 2 ப்ரெட்டு, ஒரு ஜாம் பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு, ஒரு ஆம்லேட்டு கொடுக்காங்க. அதுக்கப்புறமா 2 அந்த கட்லெட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. அது கூட டொமேட்டோ கெச்சப் கொடுத்தாங்க. இதுதான் காலையில் டிஃபனு. ஓரளவு ரைடிங் நல்லா தான் இருக்குது. சீட் கம்ஃபோர்ட்டு பரவாயில்ல, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப கீழெல்லாம் சாய முடியாது. வியூ பார்க்க நல்லா இருந்துச்சு, ஒரு ப்ரீமியமாக. இது லைஃப்பில் லைஃப்லன்னு சொல்ல முடியாது, நமக்கு தோணுச்சு ரொம்ப அர்ஜென்ட்டுனா இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணி போகலாம். பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்காவாக இருக்குது. அதுவும் அந்த ஏர் ஷவர்லாம் இருக்குது. நமக்கு நம்ம கை கழுவுனதுக்கப்புறம் கை ஈரமாக இருக்கும்ல, அது ஏர் ஷவர் இருக்குது. சோப் ஆயில் வர்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்தது, ஆனால் அது ஒர்க் ஆகலை. நானும் பார்த்தேன். பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி. அதில் நான் சோப் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி வாட்டரும் நல்லா வருது. அதே மாதிரி முன்னாடி நம்ம மிரரும் சூப்பராக இருக்குது, கிளாஸு நல்லா இருக்குது. சொல்லப்போனால் கொஞ்சம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ட்ராவலுக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை அவங்க ஷிஃப்ட் ஷெட்யூல் மாதிரி ஃபாலோவும் பண்ணுறாங்க. செக் ஷீட் போட்டு க்ளீனிங் இருக்கா அப்படின்னு சொல்லி. இந்த எல்லாமே நல்லா பக்கா க்ளீனிங்காக இருக்குது. ஓகே தான். நம்ம 1350 ரூபா டிக்கெட் போட்டு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுறது ஒர்த்து அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வெறும் 6 ஹவர்ஸில் நான் ஏறினது தாம்பரம், இறங்க போகிறது பார்த்திங்கன்னா கோவில்பட்டி ஸ்டாப்பிங்கு.
ஸோ அதுக்கு அந்த ப்ரைஸுக்கு 6 ஹவர்ஸ் ட்ராவல்ஸுங்கிறது ஒர்த்து தான் என்னையை பொறுத்தவரையும். நல்லதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏறி உள்ளே வர இடத்துலையும் நமக்கு நல்லா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது கேப்பு போயிட்டு வர்றதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு வியூவு. ஒரு நல்ல வியூ தான். ட்ரெயினை பற்றி சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இது தான் இப்போதைக்கு, வந்தே பாரத். நம்ம கோவில்பட்டி ஸ்டாப்பிங் வரப்போகுது. ட்ரெயின் ஸ்பீடு 109 கிலோமீட்டர். இன்னும் 4 கிலோமீட்டரில் வந்துடும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம கோவில்பட்டி வந்து இறங்கியாச்சு. கோவில்பட்டி ஸ்டேஷன்லேருந்து நேராக வெளியே போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்மளோட சொந்த ஊருக்கு போக வேண்டி தான். இதுதான் நம்மளோட ரிவ்யூ. தேங்க்யூ.